நெக்ஸ்ட் நமக்கு 11th சம்ல ஸோ ஏ அப்படிங்கிற அணி கொடுத்துருக்காங்க. அது 2x2 அணியா இருக்குது. ஸோ 2x2 இருந்தால் ரொம்ப ஈஸி நமக்கு. 1 tan x மைனஸ் tan x மைனஸ் tan x பிளஸ் 1. இப்போ இங்க நம்ம பார்த்தீங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ் இன்ட்டு ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிரூபிக்கணுமா. sin 2x cos 2x அப்படின்னு சொல்லி நம்ம நிரூபிக்கணும். இப்போ ஏங்கிற அணிக்கு ஸோ இது வந்து 2x2 அணி. ஏங்கிற அணிக்கு ஏ டிரான்ஸ்போஸ் நம்ம ஈஸியா எடுக்கலாம். எப்படின்னா நிரல்ல மாத்தணும். ஸோ ஃபர்ஸ்ட் ரோவை ஃபர்ஸ்ட் காலமா எழுதிக்கணும். நெக்ஸ்ட் செகண்ட் ரோவை செகண்ட் காலமா எழுதிக்கணும். அவ்வளவுதான். ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்து ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1/det A at A. இப்போ ஏங்கிற அணில இருந்து நம்ம டிட்டர்மினன்ட் ஏ என்ன செய்யணும் கண்டுபிடிக்கணும். 1 tan x minus tan x 1. ஸோ இதுக்கு டிட்டர்மினன்ட் ஏ நம்ம கண்டுபிடிக்கணும்னா இதையும் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ பண்ணா நமக்கு என்ன வரும் 1. அடுத்து நம்ம ஒரு மைனஸ் யூஸ் பண்ணுவோம். அடுத்து இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் tan x இன்ட்டு tan x நமக்கு என்ன வரும் மைனஸ் tan ஸ்கொயர்ட் எக்ஸ். அதாவது ஏ இன்ட்டு ஏனா நமக்கு என்னது ஏ ஸ்கொயர். அதே மாதிரி tan x இன்ட்டு tan x tan ஸ்கொயர்ட் எக்ஸ். ஸோ நம்ம என்ன வரும் மைனஸ் tan ஸ்கொயர்ட் எக்ஸ். இப்போ இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க ஒரு மைனஸ் இருக்கு, இங்க இன்ட்டு. ஸோ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ஆட்டோமேட்டிக்கா இது நமக்கு என்னது பிளஸ்ஸா மாறிடும். அப்போ டிட்டர்மினன்ட் ஏ வந்து நமக்கு என்னது 1 பிளஸ் tan ஸ்கொயர்ட் எக்ஸ். இப்போ 1 பிளஸ் tan ஸ்கொயர்ட் எக்ஸுக்கு நமக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ். ஸோ ஃபைனலா நமக்கு டிட்டர்மினன்ட் ஏ என்ன கிடைச்சிருக்கு சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் HA. இது 2x2 இருக்கிறதால நம்ம என்ன செஞ்சுக்கலாம் ஈஸியா HAவை நம்ம கண்டுபிடிக்கலாம். அதாவது இந்த 1 இருக்கா அதோட பிளேஸ மாத்தணும். ஸோ அதை மாத்தினாலும் நமக்கு தெரியாது ஏன்னா ரெண்டு நம்பரும் சேம்ங்கிறதால. அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மைனஸ் tan x பிளஸ் tan x இருக்கிற இடத்துல போயிடணும். ஸோ மைனஸ் tan x பிளஸ் tan x இருக்கிற இடத்துல போயிடணும். பிளஸ் tan x மைனஸ் tan x இருக்கிற இடத்துல வந்துடணும். வந்துட்டு அடுத்து என்ன பண்ணணும். ஸோ வந்ததுக்கு அப்புறம் இதோட சிம்பிளை மாத்தணும். அதாவது இந்த மைனஸ் நமக்கு பிளஸ்ஸா மாறிடணும். இங்க இருக்கிற பிளஸ் நமக்கு மைனஸா மாறிடும். இப்போ இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுக்கணும். அப்பதான் நமக்கு HA கிடைக்கும். ஸோ HAங்கிறது நமக்கு என்னது ஏஐஜேயோட டிரான்ஸ்போஸ். இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது ஏஐஜே தான். இப்போ டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா 1 tan x மைனஸ் tan x 1. ஸோ இப்போ இதுதான் நமக்கு என்னது HA. இந்த HAவை எடுத்து நம்ம என்ன செய்யணும் அந்த ஏ இன்வர்ஸ் ஃபார்முலால அப்ளை பண்ணணும். ஸோ ஏ இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/det A. டிட்டர்மினன்ட் ஏ நமக்கு என்னது சீக்கன் ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு HA. ஸோ 1 மைனஸ் tan x பிளஸ் tan x பிளஸ் 1. இப்போ பாத்தீங்கன்னா 1/secant theta நமக்கு என்னது cos theta. ஸோ 1/secant square theta equal to என்னது cos square theta. அப்போ இந்த 1/secant squared x நமக்கு என்னது cos squared x மாறிடும். ஸோ 1 மைனஸ் tan x பிளஸ் 1. இப்போ இது ஏ இன்வர்ஸ். நமக்கு சம்ல என்ன கேட்டிருக்காங்க ஏ டிரான்ஸ்போஸையும் ஏ இன்வர்ஸையும் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ ஏ டிரான்ஸ்போஸ் வந்து நமக்கு இந்த இருக்கு. A transpose A inverse equal to 1. First A transpose எழுதணும். 1 minus tan x plus tan x 1 into cos squared x 1 minus tan x plus tan x plus 1. இப்போ பாத்தீங்கன்னா இந்த cos squared x நம்ம இங்கிட்டு கொண்டு வந்துடலாம். இதை இங்கிட்டு கொண்டு வந்துட்டு இப்போ இதை மட்டும்தான் நம்ம என்ன செய்ய போறோம் இன்ட் பண்ண போறோம். 1 minus tan x plus tan x plus 1. இந்த நிறைய வச்சு இந்த நிரலை அடுத்து அதே நிறைய வச்சு இந்த நிரலை இப்போ நம்ம அதை மல்டிப்ளை பண்ணலாம்.
ஸோ நம்ம நம்பர்ல மல்டிப்ளை பண்ணிருப்போமோ அதே மாதிரி தான் இங்கே காஸ் எக்ஸ் சைன் எக்ஸை பண்றோம். 1 மைனஸ் tan ஸ்கொயர்ட் எக்ஸ். நெக்ஸ்ட் மைனஸ் tan எக்ஸ் மைனஸ் tan எக்ஸ் வரும். அடுத்து ரோ 2 எடுத்து பண்ணணும். tan எக்ஸ் பிளஸ் tan எக்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா மைனஸ் tan ஸ்கொயர்ட் எக்ஸ் பிளஸ் 1. இப்போ ஈக்குவல் டு காஸ் ஸ்கொயர்ட் எக்ஸ். இப்போ இந்த டேர்ம் இருக்கா, இதை நம்ம எப்படி எழுதலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 மைனஸ் tan ஸ்கொயர்ட் எக்ஸ், இதை நம்ம அப்படியே வச்சுக்கலாம். tan எக்ஸ் பிளஸ் tan எக்ஸ் மைனஸ் tan எக்ஸ். இது வந்து இப்போ -1 ஈக்குவல் டு என்னது -2. அதே மாதிரி -2 tan எக்ஸ். இப்போ இது என்ன பண்ண போறோம், இந்த +1 இருக்கா அப்படியே +1 போட போறோம். இந்த மைனஸ் tan ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்கா அதே மைனஸ் tan ஸ்கொயர்ட் எக்ஸ். ஸோ எப்படினாலும் 1 பிளஸ்ல இருக்கு, tan ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ்ல இருக்கு. இப்போ tan தீட்டாக்கு நமக்கு ஃபார்முலா என்னது, tan தீட்டாக்கு ஃபார்முலா sin தீட்டா பை cos தீட்டா. அப்போ tan ஸ்கொயர் தீட்டாக்கு ஃபார்முலா என்னது, sin ஸ்கொயர் தீட்டா பை cos ஸ்கொயர் தீட்டா. இந்த ஃபார்முலா படி இப்போ இந்த உள்ள இருக்கிற tan ஸ்கொயர் எக்ஸ் எல்லாம் நம்ம பிரிக்க போறோம். ஸோ 1 மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் பை cos ஸ்கொயர் எக்ஸ் -2 sin எக்ஸ் cos எக்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இங்கேயும் நமக்கு என்னது tan எக்ஸ் பிளஸ் tan எக்ஸ். இதையும் நம்ம என்ன செஞ்சிடலாம் 2 tan எக்ஸ்னு எழுதிடலாம். 2 tan எக்ஸ்னு எழுதிடலாம். அப்போ 2 sin எக்ஸ் பை cos எக்ஸ். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 1 மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் பை cos ஸ்கொயர் எக்ஸ். இப்போ டோட்டலா இதுல இருக்கிற இதுக்கு என்ன செய்யணும், எல்சிஎம் எடுக்கணும், இதுக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஈக்குவல் டு cos ஸ்கொயர் எக்ஸ். இப்போ அதுக்கு எல்சிஎம் எடுத்தோம்னா cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் பை cos ஸ்கொயர் எக்ஸ். மற்றதெல்லாம் அப்படியே இருக்கும். -2 sin x by cos x plus 2 sin x by cos x. இப்போ இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம்னா cos ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸ் by cos ஸ்கொயர் எக்ஸ். இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா இந்த டேர்ம் இருக்கா, இந்த டேர்ம் இருக்குல்ல, இதை வந்து நம்ம என்ன போறோம் cos x ஆல மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ண போறோம். cos x ஆல இத மேலையும் கீழையும் மல்டிப்ளை பண்ணா நமக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா cos ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர்ட் எக்ஸ் பை cos ஸ்கொயர்ட் எக்ஸ். இப்போ இங்க நமக்கு என்ன வரும் 2 sin x cos x பை cos ஸ்கொயர்ட் எக்ஸ்னு வரும். -2 sin x cos x பை cos ஸ்கொயர்ட் எக்ஸ் வரும். ஏன்னா காசால மேலையும் கீழையும் நம்ம மல்டிப்ளை பண்றோம். அடுத்து பாத்தீங்கன்னா cos ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர்ட் எக்ஸ். இந்த பாக்ஸ் போட்டதுக்கு மட்டும் தான் நம்ம சேஞ்ச் பண்றோம், மற்றதெல்லாம் நமக்கு அப்படியே தான் இருக்கும். இப்போ எல்லாத்துலயுமே நமக்கு இங்க cos ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்கு, இங்க cos ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்கு, இங்க cos ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்கு, இங்க cos ஸ்கொயர்ட் எக்ஸ் இருக்கு. ஸோ அப்படியே நம்ம cos ஸ்கொயர்ட் எக்ஸ் என்ன செய்ய போறோம், அப்படியே இது வந்து 1/ல இருக்கு, அதாவது பைல இருக்கு. எப்படி அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இந்த cos ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர்ட் எக்ஸ் பை cos ஸ்கொயர்ட் எக்ஸ், இதோட அர்த்தம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா cos ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு cos ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு 1/cos ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு இதோட அர்த்தம். ஸோ எல்லாமே 1/ல இருக்கு. அப்போ cos ஸ்கொயர்ட் எக்ஸ் இன்ட்டு 1/cos ஸ்கொயர்ட் எக்ஸா நம்ம இதை என்ன செய்யணும், வெளியில எடுத்துறோம். ஸோ வெளியில எடுத்ததுக்கு அப்புறம் மீதம் நமக்கு என்ன இருக்கும், cos ஸ்கொயர்ட் எக்ஸ் மைனஸ் sin ஸ்கொயர்ட் எக்ஸ் -2 sin x cos x
பிளஸ் 2 sin x cos x cos squared x minus sin squared x. இப்போ இங்க வெளியில இருக்கிற cos squared xம் cos squared xம் கேன்சல் ஆயிடும். ஈக்குவல் டு இப்போ நமக்கு ஒரு ஃபார்முலா தெரியும். sin 2a equal to 2 sin a cos a. ஸோ நம்ம பிளஸ் 1ல படிச்சிருப்போம் இந்த ஃபார்முலா. அடுத்து பார்த்தீங்கன்னா cos 2a equal to cos squared a minus sin squared a. ஸோ அதாவது ஏங்கிற இடத்துலலாம் நமக்கு இங்க x இருக்கு. அப்போ நம்ம மேல இருக்கிற ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு என்ன பண்ணணும்? cos 2x. அடுத்து பார்த்தீங்கன்னா மைனஸ் sin 2x. அடுத்து பிளஸ் sin 2x. நெக்ஸ்ட் cos 2x. இது வந்து எதுக்குரிய ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A டிரான்ஸ்போஸையும் A இன்வர்ஸையும் நம்ம அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே வரோம். இது வந்து A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ் உரியது. ஸோ அப்போ ஃபைனலா இது நமக்கு என்னது? A டிரான்ஸ்போஸையும் A இன்வர்ஸையும் மல்டிப்ளை பண்ணும் பொழுது நமக்கு இந்த ரைட் ஹேண்ட் சைடு கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம நிரூபிக்க வேண்டியது என்னது? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு A டிரான்ஸ்போஸ் A இன்வர்ஸ் எடுத்து ரைட் ஹேண்ட் சைடு இதை நிரூபிக்கணும். ஸோ நம்ம அதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுத்திருக்கோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு A டிரான்ஸ்போஸையும் A இன்வர்ஸையும் பாருங்க, இது A டிரான்ஸ்போஸ், இது A இன்வர்ஸ், ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு கிடைச்சிருச்சு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா 12th சம். இந்த சம்ல பாத்தீங்கன்னா இது A இன்வர்ஸும் A இன்வர்ஸ் ஏவும் நமக்கு எடுத்து I. ஸோ இந்த I வந்து 2x2வா 3x3ஆன்னு சம்ல நம்ம கொடுக்கறத பொறுத்து தான் இங்க நம்ம முடிவு பண்ண முடியும். ஆனா நமக்கு A இன்வர்ஸும் A இன்வர்ஸ் ஏவும் நமக்கு என்னது? I. இப்போ நமக்கு பாத்தீங்கன்னா ஏங்கிற அணியை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த இருக்க இந்த ஏங்கிற அணியை கண்டுபிடிக்கணும். இப்போ 5 3 -1 -2. ஸோ ரெண்டு சைடுமே நமக்கு பாத்தீங்கன்னா 2x2 தான் இருக்கு. ஸோ அப்போ நமக்கு I நமக்கு இந்த சம்ல வந்துச்சுன்னா கண்டிப்பா இது 2x2வா தான் வரும். இப்போ இங்க பாத்தீங்கன்னா இந்த 5 3 -1 -2 அப்படிங்கிற அணியை Bன்னு எடுத்துக்கலாம். இதை Bன்னு எடுத்தோம்னா சம்ல அப்ளை பண்ண என்ன வரும் பாத்தீங்கன்னா ஏங்கிற அணி. அடுத்து இதுக்கு பதிலா நம்ம என்னது? B ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிற அணி. இப்போ இங்க பாத்தீங்கன்னா B இன்வர்ஸை இருபுறமும் பெருக்குக. ஸோ B இன்வர்ஸை ரெண்டு சைடும் மல்டிப்ளை பண்ணணும். AB B இன்வர்ஸ் ஈக்குவல் டு இன்டு B இன்வர்ஸ். இப்போ இந்த I வரணும்னா என்ன செய்யணும் அப்படின்னா ஒரு சேம் அணி, அதாவது A இன்வர்ஸ் அல்லது B இன்வர்ஸ் அல்லது C இன்வர்ஸ் இப்படி இருந்தாதான் அது வந்து ஐன்னு கிடைக்கும். இப்போ இங்க நமக்கு B இருக்கு, B இன்வர்ஸ் இருக்கு. அப்போ இதை நம்ம கம்பைன் பண்ணி எழுதிட்டோம்னா இந்த இடம் நமக்கு ஐன்னு மாறிடும். ஸோ இது 2x2ங்கிறதால இதை நம்ம 2ன்னு எழுதிக்கிறோம். ஸோ இதுக்காக தான் நம்ம இந்த பியும் B இன்வர்ஸையும் என்ன செஞ்சிடறோம்? கம்பைன் பண்ணி எழுதிக்கிறோம். இப்போ AI2 இன்டு B இன்வர்ஸ். ஸோ இப்போ இந்த AI2 ஐங்கிறதே நமக்கே தெரியும் 1 0 0 1 தான். இது வந்து 2x2வா 3x3ஆங்கிறத பொறுத்து நமக்கு என்ன செய்யும்? இது மாறி வரும். இப்ப நம்ம B இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். B இன்வர்ஸ் வேணும்னா நமக்கு 1/det B அஜ் B. இப்போ Bங்கிற அணி நம்ம என்னன்னு எடுத்திருக்கோம்? 5 3 -1 -2. இப்போ இதுக்கு டிட்டர்மினன்ட் B கண்டுபிடிக்கணும்னா 5 3 -1 -2 -10 + 3 ஈக்குவல் டு -7. ஸோ டிட்டர்மினன்ட் B நமக்கு என்னது? -7 கிடைச்சிருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா அஜ் B கண்டுபிடிக்கணும். ஸோ அஜ் Bங்கிறது நமக்கு BIJயோட டிரான்ஸ்போஸ். இது 2x2வா இருக்கிறதால ஈஸியா நம்ம என்ன செஞ்சிடலாம்? அஜ் கண்டுபிடிச்சிடலாம்.
ஸோ 5 இருக்கிற இடத்துல -2, -2 இருக்கிற இடத்துல 5. 3 இருக்கிற இடத்துல -1, -1 இருக்கிற இடத்துல 3. ஆனா இதோட சிம்பிள் மாத்தணும். -1 +1னும், +3 -3ன்னு மாத்தணும். அடுத்து இதுக்கு டிரான்ஸ்போஸ் எடுத்தாதான் இது வந்து நமக்கு அஜ்ஜிபிய ஆன்சர் கிடைக்கும். ஸோ -2 +1 -3 +5. இதை எடுத்துட்டு வந்து நம்ம இந்த பி இன்வெர்ஸ் ஃபார்முலால அப்ளை பண்ணணும். 1/டிட்டர்மினன்ட் பி நமக்கு என்னது -7 இன்ட்டு அஜ் பி -2 -3 +1 +5. இப்போ இந்த பி இன்வெர்ஸை எடுத்துட்டு வந்து நம்ம இந்த இடத்துல அப்ளை பண்ணணும். ஸோ இதை ஈக்குவேஷன் 1ன்னு கூட வச்சுக்கலாம். அப்போ பி இன்வெர்ஸை ஈக்குவேஷன் 1ல் பிரதியிட. அப்போ இன்ட்டு 1/-7 -2 -3 +1 +5. இப்போ 1/-7 நம்ம இங்க தனியா வச்சிடலாம். இதை மட்டும் இப்ப நம்ம என்ன செஞ்சுக்கலாம், மல்டிப்ளை பண்ணிக்கலாம். 1/-7. இப்போ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா -28 + 7 -42 + 35 + 7 -21 + 35 ஈக்குவல் டு 1/-7. இப்போ இதை நம்ம மைனஸ் பண்ணோம்னா -21 -7 -7 + 14. இப்போ இந்த 1/-7 உள்ள இருக்கிற ஒவ்வொரு நம்பருக்கும் மல்டிப்ளை பண்ணணும். அதாவது -21 × 1/-7 -7 × 1/-7 -7 × 1/-7. அப்போ இங்க மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆயிடும். 7ம் 21ம் கேன்சல் ஆயிடும். ஸோ அப்படி கேன்சல் பண்ணும்போது நமக்கு என்ன வரும், 3 + 1 + 1 -2. இப்போ இதுதான் நமக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஈக்குவேஷன் 1ல நம்ம இந்த இடத்துல தான் அப்ளை பண்ணோம் பி இன்வெர்ஸ். இப்போ இதுக்கு இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு நமக்கு என்ன இருக்கு, ai2. ஸோ இந்த ai2ங்கிறது இதுதான் நம்ம இந்த ஈக்குவேஷன் 1ல அப்ளை பண்ணுது. இந்த ai2ங்கிறது நமக்கு ஏன்னு கன்வெர்ட் ஆயிடும். ஸோ 3 1 1 -2. இப்போ நமக்கு தேவையான ஏ என்ன செஞ்சிருக்கு, கிடைச்சாச்சு.